நாகை மாவட்டம் திருப்பூண்டி கரைநகர் புதுப்பாலம் பேருந்து நிறுத்தத்தில் நீண்ட நாட்களாக தனியார் பேருந்துகள் நிற்காமல் செல்வதாக கூறி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா கீழையூர் ஒன்றியம் திருப்பூண்டி மேற்கு ஊராட்சிக்கு உட்பட்ட கரைநகர் பகுதியில் வசித்து வரும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பேருந்து நிறுத்தத்தை நம்பியே தினசரி பயணித்து வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவிகளும் மற்றும் தனியார் ஊழியர்கள், முதியோர்கள் உள்ளிட்ட கரைநகர் புதுப்பாலம் பேருந்து நிறுத்தத்தை ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா பேருந்து நிறுத்தம் இருந்தும் தனியார் பேருந்துகள் இருக்காமல் சென்றதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் மாணவர்கள் கல்லூரிகள் செல்ல முடியாமல் தவிப்பது, பெண்கள் மற்றும் முதியோர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் சாலையோரம் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை பேருந்து நிற்காதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த வழியாக வந்த தனியார் பேருந்துகளை மடக்கி நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் பாத்தீங்கன்னா இங்கு முறையாக பேருந்து நிற்க ஏற்பாடு செய்ய வேண்டும், அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த புதுப்பாலம் பேருந்து நிலையத்தில் அனைத்து தனியார் பேருந்தும் கட்டாயமா நிற்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.